திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் உள்ள ரயில் நிலையம் போதிய பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக அங்கு வரும் பயணிகள் புகார் கூறுகின்றனர். இந்த ரயில் நிலையத்திற்கு அச்சத்துடனேயே வந்து செல்வதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையின் புறநகர் பகுதி மக்கள் பயன்படுத்தும் முக்கியமான ரயில் நிலையங்களில் பட்டாபிராம் ரயில் நிலையமும் ஒன்று. புதர்களும் அடர்ந்த செடி கொடிகளும் ரயில் நிலையத்தை ஆக்கிரமித்துள்ளன. இரவில் மட்டுமல்லாது பகலில் கூட ரயில் நிலையத்திற்கு பயணிகள் அச்சத்துடனே வந்து செல்கின்றனர். அந்த அளவிற்கு புதர்கள் அடர்ந்து காணப்படுகிறது. அதோடு நடை மேடைகளில் உள்ள குடிநீர் குழாய்கள் உடைந்தும் கழிவறைகள் பயன்பாடு இன்றியும் இருப்பதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். புதர் மண்டி கிடக்குது. மொத்த ஸ்டேஷனுக்கு மேலேயே முள்ளு வளர்ந்து கிடக்குது. இந்த முள்ளை நீக்கிறதுக்கு இங்க ரயில் துறையில ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். புதர்கள் மண்டி கிடப்பது ஒருபுறம் என்றால், மேம்பாலங்களில் கூரைகள் இல்லாமலும் உட்காரும் சிமெண்ட் இருக்கைகள் சிதிலமடைந்தும் காணப்படுகின்றன. இதேபோல் 3வது நடைமேடைக்கு செல்வதற்கு கழிவு நீர் ஓடையை கடந்துதான் செல்ல வேண்டும் என்ற நிலையும் இங்கு உள்ளது. புதர்களால் சூழப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையம் சமூக விரோதிகளுக்கு புகழ் இடமாகவும் மாறிவிட்டதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இரவு நேரத்தில் 7:30 மணிக்கு மேலே வர முடியல. ஒரு பயமாகுது. விஷப்பாம்புகள் 5 அருகிலும் நிறைய இருக்கும்போது வரல. அது இல்லாமல் குடிமக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. குடிச்சிட்டு அராஜகம் பண்ணுறாங்க. இதனால பயந்துட்டு வர வேண்டியது. இந்த ட்ராக்கை தாண்டி அந்த ட்ராக்கு போகிறதுக்குள்ள பயமாக இருக்கு. ரயில் டிக்கெட்டுகள் எடுப்பதில் பயணிகளுக்குள்ள சிரமத்தை குறைக்க வைக்கப்பட்டுள்ள தானியங்கி இயந்திரம் இருந்தும் இயங்கவில்லை. இருபுறமும் டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு இருந்தாலும் செயல்படுவது என்னவோ ஒருபுறம்தான். மேம்பாலங்கள் சரியில்லாததாலும் 3வது நடைமேடைக்கு மேம்பாலமே இல்லாததாலும் டிக்கெட் எடுத்தும் ரயிலை தவற விட்டு விடுவதாக கூறுகிறார்கள் இப்பகுதியினர். மெயின் ப்ராப்ளம் டிக்கெட். ஸோ அங்கேருந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே இங்கே ட்ரெயின் போயிடுது. அதுக்கப்புறம் இப்போ வயசானவங்க இப்போ யாராவது வராங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஸ்டெப்ஸ் ஏறி வரணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளை தன்னகத்தே கொண்டுள்ள பட்டாபிராம் ரயில் நிலையத்தின் குறைகளை பற்றி ரயில்வே கூடுதல் கோட்ட மேலாளரிடம் கேட்டபோது ரயில் நிலையத்தை ஆய்வு செய்து புதர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை தடுக்க ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு ஒருபுறமும், புதர்களாக மண்டி கிடப்பது ஒருபுறமும் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலும் இங்கு அதிக அளவில் சமூக விரோத செயல்கள் நடப்பதாக ரயில் பயணிகளும் பொதுமக்களும் அச்சம் தெரிவிக்கின்றனர். இது குறித்து ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாஸ்கருடன் எழில்.